ராஜி கதிருடன் பேசிக் கொண்டிருப்பதை சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கேட்கிறார். அப்பொழுது கதிர் கதிர் என்று ராஜி பேசுவதை கேட்டவுடன் இவருக்கு மனதிற்குள் ஒரு சந்தேகம் எழுகிறது. நாம் கடை வீதியில் சந்தித்த அந்த கதிரும் ராஜி பேசிக்கொண்டிருக்கின்ற கதிரும் ஒன்றுதானா என்று இவருக்கு சந்தேகம் வருகிறது. ராஜி பேசி முடித்தவுடன் அவர் வருத்தமாக இருப்பதை பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் ராஜியிடம் கேட்கிறார், என்னம்மா, என்ன உங்கள் முகம் வாடி இருக்கே அப்படின்னு கேட்குறார். அதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அதற்குள் பக்கத்தில் வந்த மீனா சுரேஷிடம் சொல்கிறார், ராஜியுடைய கணவர் கதிர் அவ்வளவாக சரியாக பேசுவதில்லை என்று ராஜி வருத்தப்படுகிறார். பஸ்ஸில் செல்லும் பொழுது ராஜி கதிரை ஒரு இளநீர் கடைக்கு அருகில் பார்த்ததாக சொல்கிறாங்க. அதனால் அவர் கதிர் நம்மிடம் பொய் சொல்கிறாரோ என்று வருத்தப்பட்டுத்தான் கதிருடன் பேச முனைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கதிர் சரியாக பதில் சொல்வதில்லை என்று சுரேஷிடம் சொல்கிறார். அப்பொழுது சுரேஷ் ஒரு கேள்வியை கேட்கிறார் மீனாவிடம். கதிர் கதிர் என்று சொல்கிறீர்களே, அந்த கதிர் எப்படி இருப்பார்? அவருடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது மீனா ராஜியிடம் சொல்ல ராஜி உடனே தன் மொபைலில் இருந்த கதிர் ஃபோட்டோவை சுரேஷிடம் காட்டுகிறார். இவர்தான் கதிர், என்னுடைய கணவர், அவர் டிராவல்ஸ் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். கதிருடைய ஃபோட்டோவை அந்த மொபைலில் பார்த்தவுடன் சுரேஷ் ஷாக் ஆகிறார். உடனே அவர் சொல்கிறார், நான் கடைவீதியில் அவரை சந்தித்தேன். அவர் மருந்து கடையில் மருந்து வாங்குவதற்காக நின்றிருந்தார். அப்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. இவர் நடந்து வந்த பாதையில் அந்த பைக் வந்து இவர் மீது மோதியதால் பைக்கு கீழே விழுந்தது. அங்கே சண்டை நடந்தது. நான் தான் சமாதானம் செய்து வைத்து அந்த பைக் ஓட்டியவரை அனுப்பி வைத்தேன். அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், என் பெயர் கதிர், நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன், சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மனைவியின் அப்பா, அதாவது என்னுடைய மாமனார் கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டு இன்றுதான் அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அவருக்கு அந்த மருந்து வாங்கத்தான் நான் வந்தேன். அதனால் தான் பதட்டமாக இருந்தேன். அந்த ரோடை கிராஸ் செய்யும் பொழுது இந்த விபத்து நடந்தது என்று அவர் கூறியதாக சுரேஷ் கூறுகிறார். உடனே ராஜுவிற்கும் மீனாவிற்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ராஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. இதை பக்கத்திலே கேட்டுக்கொண்டிருந்த கோமதி, அதாவது கதிருடைய அம்மா, அவரும் ஷாக்கடைந்தார். உடனே 3 பேரும் சேர்ந்து கதிர் எங்கிருப்பார் என்பதை எவ்வாறு கண்டறிவது என்று கேட்க சுரேஷ் உடனே கதிருக்கு ஃபோன் செய்து என்னிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். உடனே ராஜி கதிருக்கு ஃபோன் செய்து அந்த ஃபோனை சுரேஷிடம் கொடுக்கிறார். சுரேஷ் ஃபோனை வாங்கி கதிரிடம், உங்கள் மாமனார் ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னீர்களே, இப்பொழுது எப்படி இருக்கிறார்? எந்த ஆஸ்பத்திரியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கதிர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். ஏனென்றால் அந்த ஃபோன் ராஜியுடைய ஃபோனில் சப் இன்ஸ்பெக்டர் எப்படி பேசுகிறார் என்று அவருக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவர் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்பதை சொன்னால் அவர்கள் தேடி வந்து விடுவார்களே என்று ஃபோனை கட் செய்து வைத்து விடுகிறார். உடனே சுரேஷ் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மொபைலை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து, நான் இப்பொழுது இந்த மொபைல் நம்பர் தருகிறேன், அந்த மொபைல் நம்பர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று அவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் செய்து சொல்கிறார். சிறிது நேரத்தில் அவருக்கு ஃபோனில் பதில் கிடைக்கிறது. இந்த ஆஸ்பத்திரி அருகில் தான் அவருடைய அந்த மொபைல் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடனே இன்ஸ்பெக்டர் சுரேஷ், ராஜி, மீனா, கோமதி ஆகிய 4 வண்டியில் விரைகிறார்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அந்த ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டு எந்த அறையில் முத்துவேல் இருக்கிறார் என்று கேட்டு அறிந்து உடனே அங்கு செல்கிறார்கள். அங்கே பார்த்தால் கதிர் அங்கு இல்லை, எங்கேயோ வெளியே சென்றிருந்தார். அவரை தேடி சுரேஷ் செல்ல ராஜியும் மீனாவும் கோமதியும் முத்துவேல் இருக்கின்ற அறையில் உள்ளே நுழைகிறார்கள். கோமதிக்கு கண்ணீர் பீரிட்டு வருகிறது. அன்னை, எப்படி உங்களுக்கு இப்படி ஏற்பட்டது? உடம்பு திடகாத்திரமாக வைத்திருந்தீர்களே, உங்களுக்கு எப்படி இந்த நோய் வந்து என்று அழுகிறார். ராஜி, அப்பா, உங்களுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டதே, இதை சொல்லாமல் தான் என்னிடம் கதிர் மறைத்து அவர்
தஞ்சாவூர் போயிருப்பதாக பொய்யெல்லாம் சொன்னார் போல் இருக்கிறது என்று அழுகிறார். மீனாவும் முத்துவேலை பார்த்து மிகவும் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் காணப்படுகிறார். இதுதான் அடுத்து நிகழ இருக்கிறது. இது ஒரு அனுமானம்தான்.